ட்ரேடிங் எல்லாருமே வெறுமனே பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் ட்ரேடிங் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை, அது ஒருத்தங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைல். அது அவங்களுடைய ஒரு தனித்துவமான கேரக்டரிஸ்டிக்ஸை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ட்ரேடிங்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மார்னிங் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் 9:15 தான் பெட்ல இருந்து எந்திப்பாங்க. கரெக்டாக அலாம் வச்சுட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சதும் கரெக்டாக மார்க்கெட் பார்ப்பாங்க. இன்னைக்கு காலா புட்டா அப்படின்னு பார்த்துட்டு பை ஆர் செல் என்ட்ரிஸை எடுப்பாங்க. என்ன ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வெளியே போவாங்க. லைக் வீட்டில் யாராவது காய்கறி வாங்கிட்டு வர சொல்லலாம், ஏதாவது கிராசரிஸ் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி வெளியே போவாங்க. அப்போ ஃபோன் எடுத்துகிட்டே போயிடுவாங்க. ஸோ ஃபோன்லேயே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவுமே ஒன் ஆஃப் தி ராங் மெத்தட் தான். என்ன ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங்கை வந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் அவங்க வந்து ஜஸ்ட் அதை வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைமில் மட்டும் பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணவே கூடாது. மார்க்கெட் உங்களுடைய ஃப்ரீ டைமுக்கு ஏத்தாப்புல இப்போ வந்து ஒரு பர்சன் நானே இருக்கிறேன் அப்படின்னா, மீனக்கா இப்போ வந்து 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் ஃப்ரீ டைம். அதனால மீனக்காவுக்கு நம்ம லாபம் கொடுக்கறதுக்காக 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு மார்க்கெட் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. அப்போ இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆன்சர்ஸ் இதுக்கு சொல்லலாம். மேம், பசங்களை வந்து ஸ்கூலுக்கு விடுறதுக்கு 8:30 கிளம்புனேன் அப்படின்னா 9 மணி ஆகிடும். மறுபடியும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9:15 9:20 ஆகிடும். அதுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டத்தோடையே வருவேன். ஐயோ, இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு தெரியலையே, நேற்று வேற பொசிஷனை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போது ஒரு ஓப்பன் பொசிஷனை வேற வச்சுட்டு போயிட்டோமே, 0 to ஹீரோ ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பதட்டத்திலேயே நீங்கள் வந்து மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறத பார்க்க மாட்டீங்க. வெறும் பணம் சம்பாதிக்கணும், பணம் பணம் பணம், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ட்ரேடிங்க்குன்னு ஒரு சில டிசிப்ளின்ஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கோர்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். எப்படி குட்டி பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அப்படின்னே நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்த நீங்கள் தப்பு தப்பாக பண்ணும் போது அதனால தான் உங்களுக்கு வந்து அது நெகட்டிவாக போய் முடியுது. ஸோ இதுக்கப்புறமாவது சொல்லிக் கொடுக்கறத கொஞ்சம் கேட்டுட்டு, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு கொஞ்சம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு எனக்கு 40 வயசு ஆகுது, நான் 2 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்ட்டு அந்த ஏஜ் கிரைட்டீரியாவை இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு சில விஷயங்களை உங்களை லைஃப்பில் மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.